வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4 இன்டோர் லைட்டு, 4 அவுட்டோர் லைட்டு, ஒரு குட்டி ஃபேனு. இது எல்லாமே சோலார்ல ஃபங்க்ஷன் ஆக போகுது. நீங்க வாங்க இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது 3 வாட்ஸ் மோனோகிறிஸ்டல் சோலார் பேனல். இப்போ இதுல இருந்து நமக்கு யூஎஸ்பி மூலியமா நம்ம இதை கனெக்ட் பண்ணிடுறோம். இது டச்ல ஒர்க் ஆகிறது. இது வார்ம் ஒயிட் எல்இடியில டிசைன் பண்ணியிருக்கு. நம்ம கண்ணுக்கு பாதிப்பு ஆகாம இருக்கிறதுக்காக. இதுல 3 பிரைட்னஸ் இருக்கு, டிம்மு, மீடியம், ஹை. இது உங்களுக்கு 5 ஹவர்ஸ் ஒர்க் ஆகும். இந்த செட்டோட விலை 950 ருபீஸ் வரும். இது 1 இயர் வாரண்டியோட இருக்கு ப்ராடக்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா, அதே மாதிரி இன்டோர் லைட்டு, ஒரு இடத்துல பேனலும் இன்னொரு இடத்துல நம்ம லைட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்கும் 4 மீட்டர்ஸ் கேப் இருக்கும். இதுல நம்ம ரிமோட்லயும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் மேனுவலாகவும் இது பண்ணிக்கலாம். இதுலயும் லோ, மீடியம், பிரைட் 3 பிரைட்னஸ் இருக்கு. அதே மாதிரி ரிமோட்லயும் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகிற மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். இல்லை 3 ஹவர்ஸ் வச்சுக்கலாம், 5 ஹவர்ஸ் வச்சுக்கலாம், 8 ஹவர்ஸ் வச்சுக்கலாம். மழை காலத்துல நம்ம கரண்ட்ல சார்ஜ் பண்றதுக்கும் இதுல பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பியில நம்ம சார்ஜ் ஏற்றிக்கலாம். பவர் பேங்க் மூலியமாகவும் இதுல சார்ஜ் ஏற்றிக்கலாம். இந்த ப்ராடக்ட்லயும் நம்ம யூஎஸ்பி மூலியமா பவர் பேங்க்லயும் சார்ஜ் ஏற்றிக்கலாம். அடுத்தது நமக்கு டார்ச் லைட்டு. இது என்ன எல்லாமே இப்போ நம்ம காட்டுற ப்ராடக்ட் எல்லாமே இதுல லித்தியம் அயன் இருக்கு, இதுல லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி இருக்கு, இதுலயும் லித்தியம் அயன் இருக்கு. இது ஃப்ரண்ட்ல லைட் அடிக்கிறது. அதே மாதிரி இப்போ டேபிள் லேம்பாவும் இதை வச்சுக்கலாம். இது டைப் சி போர்ட்டோட இருக்கிற டிசைன் இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கு. அதே மாதிரி இது சோலார் மூலியமா சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த செட்டுக்கும் 1 இயர் வாரண்டியோட தரோம். இது 1050 ருபீஸு. நீங்க சோலாரோட வேணும்னாலும் வாங்கிக்கலாம், சோலார் இல்லாம வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அது உங்க ஆப்ஷனு. நெக்ஸ்ட் அடுத்தது இது குட்டி காம்போ லைட்டு. இது பின்னாடியே பேனல் வந்துடுது. இதுவும் ஃப்ரண்ட்ல டார்ச் லைட்டு, டேபிள் லேம்ப் மாதிரி இருக்கு. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, லித்தியம் அயன் பேட்டரி 2 போட்டிருக்கு. நீங்க வேணும்னா நீங்க கழட்டி நீங்களே ஈஸியா மாத்திக்கிற மாதிரி டைப்பு. நீங்க எந்த பேட்டரி ரீப்ளேஸ் பண்றது ரொம்ப ஈஸி. அதனாலதான் இந்த செட்டு நம்ம மெயினாவே வர வச்சோம். இதுல எக்ஸ்ட்ரா என்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா, இதுல 2 குட்டி குட்டியா ஃபோக்கஸ் லைட்டு, ஒரு ரோட்டு கடை, தள்ளு வண்டிக்கோ, ஒரு சின்ன ஒரு பொட்டி கடைக்கோ யூஸ் ஆகிற மாதிரி. நீங்க இந்த 2 லைட்டை மட்டும் எரி விட்டீங்கன்னா உங்களுக்கு 5 ஹவர்ஸ் பேக்கப் கிடைக்கும். இந்த செட்டோட விலை 1200 ரூபா வரும். இதையும் நீங்க எக்ஸ்டர்னலா வேணும்னாலும் கரண்ட்லயும் சார்ஜ் பண்றதுக்கான ஒரு அடாப்டரும் கொடுத்துருவாங்க. இந்த செட்டு நீங்க தனியா இண்டிவிஜுவல் ஒயரோடையே ஒரு லைட்டுக்கு நடுவில் ஒரு சுவிட்ச் இருக்கும். நீங்கள் வேணும்னா எதை ஆன் பண்ணணுமோ ஆன் பண்ணிக்கலாம், எதை ஆஃப் பண்ணணுமோ ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது இப்போ அவுட்டோர் ப்ராடக்ட்டு. இது குட்டி ஸ்ட்ரீட் லைட்டு. இதில் நம்ம ஆள் வந்தால் பிரைட்டாகவும், ஆள் இல்லைன்னா டிம்மாக எரியிற மாதிரி, ஒரு 10 அடி ஹைட்டில் வைக்கிற மாதிரி. இதில் இந்த போஸ்ட்டும் கொடுத்துருவாங்க. இது நீங்கள் அப்படியே இந்த செவுத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி மெத்தடில் இருக்கும். இந்த இதுல ஒரே ஒரு லித்தியம் பேட்டரி தான் இருக்கு. நான் பிரிச்சு பார்த்துட்டோம். இது டிம்மா எரியும், ஆள் வந்துட்டா உங்களுக்கு பிரைட்டா எரியும். இந்த மெத்தடு. இது ஒரு 10 அடி ஹைட்டுக்குள்ளார வச்சா இது ஒர்க் ஆகும். இதுக்கு அடுத்தது நமக்கு இது போர்ட்டபிள் சோலார் லைட்டு. இந்த பக்கம் சோலாரு, இந்த பக்கம் லைட்டு. இதுல நீங்க டிசி பின்லையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைப் சிலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம், டைப் பிலையும் பண்ணிக்கலாம். நம்ம அவுட்புட்டும் எடுத்துக்கலாம். இதுல 3 மோடு இருக்கு, ஹை, மீடியம், லோ. அது இல்லாம டார்ச் லைட்டு. அது இல்லாம நமக்கு அந்த எமர்ஜென்சிக்கான இது பர்பஸ். இது மெயினா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு, இல்ல லாரி ஓனர்ஸு, அவங்க ட்ரைலர் வண்டி அந்த மாதிரி வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவசரத்துக்கு நம்ம யூஎஸ்பி வழியா நம்ம மொபைல் போனையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டு, இல்லை அவுட்டோர் விவசாயிங்களுக்கு அவங்க தண்ணி பாய்ச்சறதுக்கு எடுத்துட்டு போயிட்டு காட்டில் வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம். இதுவும் 1 இயர் வாரண்டி. இதோட விலை 3000 ருபீஸ் வரும். இதுக்கு அடுத்தது நமக்கு காம்பவுண்ட் லைட்டு. இதுல ரிமோட்டோட வந்துடும். இதை நம்ம ஆன் பண்றதுக்காக இதை நான் தலைகீழா வைக்கிறேன். இதுல நமக்கு ஆட்டோல வச்சோன்னா நமக்கு மல்டி கலர்லாம் வரும். மோட்ல நம்ம என்ன சிங்கிள் கலர் வைக்கலனாலும் வச்சுக்கலாம், இல்லை ஒயிட்டு, வார்ம் ஒயிட்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஆட்டோ மோடு வச்சுட்டோம். இப்போ சன்லைட் வந்துருச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். சன்லைட்டு இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி என்ன கலர் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ மோடும் வச்சுக்கலாம்.
ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், வேணுங்கிறப்ப ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து அதே இது ஆர்ஜிபி ரிமோட்டு ஃபோக்கஸ் லைட்டு. இதை நம்ம ஆன் பண்ணிட்டோன்னா இதில் ரெட்டு க்ரீனு ப்ளூன்னு வந்துடும். இது யாருக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹைவேஸில் ஹோட்டல்ஸ் வச்சு நடத்துகிறவங்களுக்கு, அவங்களுக்கு போர்டு ஒரு இடத்துலையும் அவங்க இடம் ஒரு இடத்துலையும் இருக்கனால நம்ம க்ரீன் கலரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க நேம் போர்டில் வச்சிட்டோம்னா இந்த சோலார் பேனலுக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு 5 மீட்டர்ஸ் ஒயர் இருக்கும். இதுவும் இந்த ப்ராடக்ட்டு இதில் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி போட்டிருக்கு. 1 இயர் வாரண்டியோட இருக்கும். இது வந்து 4500 ரூபா இந்த ப்ராடக்ட் வரும். இந்த பேனலோட இந்த இதை கனெக்ட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சார்ஜிங் மோடுக்கு போயிடும். இந்த இதை வந்து இந்த ரெட்டு க்ரீன் இல்லாமல் நம்ம கலரு ஏகப்பட்ட கலர் வச்சுக்கலாம். அது வந்து நம்ம வந்து மொபைலில் ஆப் இருக்கு, அந்த இதில் டவுன்லோட் பண்ணிட்டோம்னா அந்த நம்ம உங்களுக்கு பிங்க் வேணுனாலும் பிங்க்கு, அந்த மாதிரி எந்த இது வேணாலும் நம்ம இந்த இதில் செட்டிங் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த இதில் நமக்கு குட்டியாக சோலார் டேபிள் ஃபேனும் இருக்குது. இந்த டேபிள் ஃபேனில் வந்து இந்த பேனல் வந்துடும். இந்த பேனல்லேருந்து டைப் சி போட்டு சார்ஜிங் வந்துடும். இதில் வந்து இது மெயினாக யாருக்கு அப்படின்னா இப்போ ஆஃபீஸில் அவங்களுக்கு ஃபேனுக்கும் அவங்களுக்கும் தூரம் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி டைப் இருக்கவங்களுக்காக இந்த ஃபேன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து டச்சு. இதில் வந்து 4 ஸ்பீடு வரும். இதில் வந்து நைட் லேம்ப் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த லைட்டும் இருக்கும். நீங்கள் அமுத்தி பிடிச்சா ஆன் ஆகும், அமுத்தி பிடிச்சா ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி இந்த இதையும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். எல்லாமே லித்தியம் அயன் பேஸ்டு. இதை மொபைல் மூலியமாகவும் நம்ம டைப் சி போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுவும் 1 இயர் வாரண்டி வரும். இந்த ப்ராடக்ட் வந்து 2800 rupees வரும். தேங்க்யூ. போதுமா? ஏதாச்சும்